கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். அல்லேலூயா. இது என்ன? சந்தோஷப்பட்டால் அது நல்லதுதான். ஆனால் அழுகிறவர்களின் மத்தியிலே போய் நாமும் கூட அழுதால் அவருடைய வேதனை இன்னும் அதிகமாய் போய்விடுமே என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? அது அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் இங்கே சொல்லுகிறார், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவும் சந்தோஷப்படுகிறவர்களுடனே அவர் சந்தோஷமாய் காணப்பட்டார். துக்கமாய் இருந்து அழுது கொண்டிருந்தார்களா? அவர்கள் மத்தியிலே அவர் சென்று அவர்களோடு தங்கி தாபரித்து அவர் துக்கத்தை விசாரித்து அவர்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவனாய் காணப்பட்டார். அப்போது நாமும் கூட ஏதாகிலும் ஒரு திருமணத்திலே நாம் செல்லும் பொழுது முகத்தை இந்த பக்கமாக திருப்பி கொண்டு நாம் ஏதோ அழைத்தார்கள் என்று நாம் போகாதபடி அவர்களோடு நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் கலந்து அந்த சந்தோஷத்திலே நாம் பங்கு பெற வேண்டும். சபைக்கு உங்களை அழைக்கிறார்களா? சந்தோஷமாய் சொல்லுங்கள். ஏதாகிலும் ஒரு விசேஷமான நிகழ்வுகளுக்கு உங்களை அழைக்கிறார்களா? நீங்கள் சந்தோஷமாய் சொல்லுங்கள். அழுகிறார்களா? அவர்கள் மத்தியில் நீங்கள் போகும்பொழுது, இங்கே போனால் நாம் துக்கமுகமாய் இருக்க வேண்டும் என்று தயவு செய்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அது மிகவும் இயேசுவுக்கு பிடிக்காத ஒரு காரியம். துக்கப்படும்போது நாமும் கூட சேர்ந்து அவர்களுடனே அந்த துக்கத்திலே நாம் பங்கு கொண்டு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார், நாம் கூடி நாம் செபிப்போம் என்று அவர்களை நீங்கள் ஆறுதல் படுத்தும்பொழுது என் அப்பன் பரமபிதா பரலோகத்திலிருந்து உங்களுடைய அந்த நல்ல பண்புகளை அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, 16ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய சிந்தையோடு நம்முடைய சிந்தை ஒன்றுபட்டு போக வேண்டும். அடுத்த காரியம் பாருங்க, மேட்டிமையானவைகளை சிந்திக்காமல். அவர்கள் என்ன சிந்திப்பது? எனக்கு இதை காட்டிலும் அதிகமாக எனக்கு சிந்திக்க தெரியும், நான் தான் உயர்ந்தவர்கள் என்று நாம் கருதாமல், மாறாக தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மை அது மிகவும் முக்கியமானவைகள். நம்முடைய குடும்பத்திலே தாழ்மை இருக்க வேண்டும், நம்முடைய ஊழியத்திலே தாழ்மை இருக்க வேண்டும், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே தாழ்மை இருக்க வேண்டும்.
நம்முடைய உறவுகள் மத்தியிலே தாழ்மை இருக்க வேண்டும், தாழ்மையான பேச்சுக்கள் இருக்க வேண்டும். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நீங்கள் அறிவில் சிறந்தவர்கள் என்று நீங்கள் ஒரு நாளும் எண்ணிக்கொள்ள அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு அந்த புத்தியை கொடுத்தவர் என் அப்பன் இயேசு கிறிஸ்து. மறந்துடாதீங்க. நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு பெருமை உங்களை ஒரு நாளும் அது உங்களை உயர்த்தாது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்கள் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் நன்றாய் புரிந்து கொண்டோம். கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய தாழ்மை குணத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.